அதாவது நம்மளை வந்து சந்திக்கிறதுக்கு சேலத்துலேருந்து கனகாம்பாள் மேடம் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். வாங்க மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம். யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோருக்கும் இருக்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க மேடம்? தனம் தான். அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல பிரச்சனை, அப்படியே பணம் சம்பாதிச்சாலும் அதை எப்படி தக்க வைத்துக்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகள். சிலருக்கு வந்து பணம் வரும், விரயமாயிட்டே இருக்கு, சேமிக்க முடியாது. அதான் அந்த பணத்தை எப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணனா இந்த வரக்கூடிய பணத்தை சேமிக்கலாம், எந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி பண்ணனா உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இப்போ மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாவே வந்து பொருளாதாரம் தான். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அடுத்தது வீண் விரயங்கள் ஆகுது அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பணமே வரமாட்டேங்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து அதுக்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு இருக்குது. ஒன்று கிடைக்கிறதில்ல, இன்னொன்று கிடைக்கிது ஆனால் தங்க மாட்டேங்குது, வீண் விரயங்கள் ஆகுது. 3 விஷயங்களும் அதில் நமக்கு இருக்குது. ஒருவருடைய பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்குங்கிறது சொல்கிறத விட பொதுவான ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்மளுடைய லக்னம், ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன லக்னம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த லக்ன புள்ளி என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா யாருடைய நட்சத்திர காலில் அந்த லக்ன புள்ளி நிற்கிது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான பூஜைகள் நம்ம பண்ணணும், அவருக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தன வரவுகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனத்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்தில் நம்ம வந்து தேவதைகளையும் அவர்களுக்கு உண்டான மலர்கள், அடுத்தது நெய்வேத்தியம், இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வரவேண்டிய தனம் தாராளமாக வந்து சேரும். கடின உழைப்பு இருக்குது ஆனால் நமக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா அது மாதிரியானதை நம்ம பண்ணலாம். ஒரு விஷயம் இது. ஆனால் நமக்கு இது இன்னொரு காமனாகவே எந்த ராசினே எனக்கு தெரியாதுங்க, ஆனால் வந்து வருமானம் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா நட்சத்திரம் ராசி தெரிஞ்சவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை நம்ம மாதிரி இருக்கக்கூடிய பார்த்தாங்கன்னாவே சொல்லிடுவோம், இந்த தசாபுத்தி நடக்குது, இந்த நட்சத்திரம் ஓடுதுப்பா, நீ இந்த வழிபாடுகள் பண்ணு, உனக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும், இந்த காலகட்டங்களும் உனக்கு பணம் வரும்னு சொல்லுவோம். ஆனால் எந்த ராசியும் எனக்கு தெரியாது, ஆனால் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கலசம் வச்சு சாமி கும்பிடுங்க. அதே போல் மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா, அந்த மருதாணி இலையை ஒரு தாம்பல் தடத்தில் போட்டு 6 நெய் தீபம், ஓகேங்களா. அடுத்தது சக்கரை பொங்கல் அல்லது நம்ம டைமண்ட் கற்கண்டு, உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று வச்சு மகாலட்சுமி வழிபாடை மேற்கொள்ளும் போது காலையிலையும் அதே சமயத்தில்